நீங்க இங்க வந்தது உபதேசம் பண்ணவா இல்ல உபன்யாசம் செய்யவா? கேள்விய நீங்களே கேட்டுட்டு நீங்களே பதில் சொன்னா அதுக்கு பேரு தற்புகழ்ச்சி. ஒண்ணு நீங்க கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இல்ல நான் கேள்வி கேக்குறேன், நீங்க பதில் சொல்லுங்க. மாப்ள, மனசுல எது இருந்தாலும் சொல்லுங்க. அப்படி நீங்க சொன்னா தானே நாங்க மேற்கொண்டு பேச முடியும். சார், முதல்ல நான் என்ன பத்தி சொல்றேன், அதுக்கப்புறம் உங்க டாக்டர் அவங்கள பத்தி சொல்லட்டும். பொண்ண பிடிச்சிருக்கா இல்லையா அத மட்டும் சொல்லேன்பா. அம்மா ஒரு நிமிஷம். சார், சென்னையில் இருக்கிற எவர்கிரீன் ஹாஸ்பிட்டல்ல நானும் ஒரு சர்ஜன். எனக்கு நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க. ஏன்பா இப்ப அதெல்லாம் வேணுமாப்பா? என்னுடைய சீஃப் டாக்டர் பேரும் சங்கர் தான். எங்க உமா தான் உங்களுக்கு கல்யாணம் பேச போறோம். நீங்க சரின்னு சொல்லிட்டா நிச்சயதார்த்தத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பிராக்டிக்கலான விஷயத்த பேசிட்டு அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசலாமே. எங்க அம்மா சிதம்பரத்துல தான் நம்ம பொண்ணு பார்க்க போறோம்னு சொன்னாங்க. அதை நம்பி நானும் வந்துட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு சில விஷயம் புரியுது. அதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லை. கொஞ்ச நாள் முன்னாடி இந்த ஊர் பெரிய தீட்சிதர் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு சர்ஜரிக்காக வந்திருந்தாரு. சங்கர், இப்ப ஏன்பா அதெல்லாம் பேசிட்டு இருக்க? ஆமா, அந்த தீட்சிதரை உங்க ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சதே நாங்க தான். சார், உங்க டாக்டர் சொல்லிதான் அவங்க எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததாக நாங்க கேள்விப்பட்டோம். இவ்வளவும் நான் ஏன் சொல்றேன்னா, இதே வீட்டுக்கு எங்க சீஃப் டாக்டர் இவங்களை பொண்ணு பார்க்க வந்திருக்காரு. வீட்டுல பொண்ணுன்னு இருந்தா 4 பேர் வந்து பார்க்க தானே தம்பி செய்வாங்க. சார், பொண்ணு ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. பிடிக்கும்னு சொல்றவங்களுக்கு தானே கட்டி கொடுப்பாங்க. உங்க விருப்பம் என்னன்னு சொன்னா காலம் தாழ்த்தாம பேச வேண்டியதெல்லாம் பேசிடலாம். சீஃப் டாக்டர் பார்க்க வந்தது இவங்கள தான் எனக்கு எப்படி தெரியும் நீங்க என்ன கேட்கலாம். இங்க வர வரைக்கும் எனக்கு இது தெரியாது சார். இங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்கள பார்த்தது, மற்றவங்க சொன்ன அடையாளம், இதெல்லாம் வச்சுதான் நான் கெஸ் பண்ணேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே புரியுது. அம்சமா சிவபக்தையா சிவ பார்வதியை நேர்ல பார்க்கற மாதிரி இருப்பாங்கன்னு அந்த தீட்சிதர் சொன்னாரு. அப்படிப்பட்ட இவங்க எங்க சீஃப் டாக்டர் சங்கர் கிட்ட என்ன குறை கண்டாங்க? இத பாருங்க தம்பி, ஒருத்தர் கண்ணுக்கு தெரியற குறை இன்னொருத்தர் கண்ணுக்கு தெரியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்ப நாம எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு நல்ல காரியத்தை பத்தி மட்டும் பேசுவோமே. அபிராமி, குறுக்க பேசாத. அவர் சில சந்தேகங்களை கேட்கறதுல தப்பு இல்ல. இது பாருங்க தம்பி, இன்னும் ஏதாவது சொல்லுன்னா சொல்லிடுங்க. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இப்ப நீங்க கேட்கறதெல்லாம் என்ன பார்த்து கேட்கறீங்களா இல்ல என் பொண்ணை பார்த்து கேட்கறீங்களா? அவங்க கிட்டதான். நீங்க இங்க வந்தது உபதேசம் பண்ணவா இல்ல உபன்யாசம் செய்யவா? கேள்விய நீங்களே கேட்டுட்டு நீங்களே பதில் சொன்னா அதுக்கு பேரு தற்புகழ்ச்சி. ஒண்ணு நீங்க கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இல்ல நான் கேள்வி கேக்குறேன், நீங்க பதில் சொல்லுங்க. ஓகே ஓகே, ரொம்ப நேரம் பொறுத்து பேசினாலும் நெத்தில அடிச்ச மாதிரி பேசுனீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். என்னை விட ரொம்ப சிறந்தவர் என் சீஃப் டாக்டர் சங்கர். அவரையே நீங்க வேண்டான்னு சொன்ன போது என்ன மட்டும் எப்படி ஏத்துப்பீங்க? இதுல என்னோட தனிப்பட்ட விருப்பம் மட்டும் இல்ல, என்னோட அப்பாவோட விருப்பமும் அடங்கி இருக்கு. மேடம், எங்க சீஃப் டாக்டர் இங்க வந்த போது சம்மதம்னு சொன்ன உங்க அப்பாவை மீறிதான் நீங்க அவரை வேண்டான்னு சொல்லிருக்கீங்க. அப்போ ஒரு பேச்சு, இப்போ ஒரு பேச்சா? அவரோட கொள்கை எனக்கு பிடிக்கலங்க. நான் ஒரு சிவபக்தன். எங்க டாக்டர் சங்கர் மாதிரியான கொள்கைக்கு மாறுபட்டவங்க கருத்துக்களையும் நான் கேட்பேன். எங்க டாக்டர் ஒன்னும் சாமி இல்லைன்னு சொல்லலையே. மனுஷனுடைய மனசுதான் கடவுள்னு சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா இவன் சிவன் பக்தன், இவன் விஷ்ணு பக்தன்னு அடையாளம் காட்டுறதெல்லாம் நாம பட்ட போடுறதுலயும் நாமம் போடுறதுலயும் மட்டும்தான் மேடம் இருக்கு. ஆனா மனசுல இருக்கிற அன்பை யாரால காட்ட முடியும்? அன்பே சிவம். மறந்துட்டீங்களா? மேடம்,
பல உயிர்களை காப்பாத்துற பெருமையோட என் சீஃப் டாக்டர் சங்கர் எல்லாருக்கும் தான் அன்பை வெளிப்படுத்திட்டு இருக்காரு. நான் மறுபடியும் சொல்றேன், ஏகலைவன் துரோணருக்கு தான் கட்டவரலையே கொடுத்தான். கண்டிப்பா நான் என் துரோணரோட கட்டவரல கேட்கவே மாட்டேன். புரியல? எனக்கு இந்த சம்பந்தத்துல விருப்பம் இல்லை. அப்பா, நம்ம கிளம்பலாம். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. கதிர், கதிர், என்ன என்ன பார்த்ததும் பயமா இருக்கா? ஏன் பயப்படுற? சொல்லு கதிர், நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். பயப்படாம என்ன பாரு. நீ செஞ்சது உனக்கே நியாயமா இருக்கா? நான் எதை பத்தி கேட்கிறேன்னு உனக்கு புரியுதே இல்லையா? அவசரப்பட்ட கதிர், நான் கோவப்பட்டிருந்தா அன்னைக்கே உன்னை அடிச்சு கொண்டு இருப்பேன். பொறுமையா இருந்துட்டேன். காரணம் என்ன தெரியுமா? உங்க அப்பா மேல எனக்கு இருக்கிற மரியாதை தான். இப்போ உங்களால எங்க 2 பேருக்கு மனஸ்தாபம். சார், கமலாவை கமலா உன்னை கூட்டு போனாலும் நீ கமலாவை கூட்டு போனியன்றது பிரச்சனை இல்லை. யாரை நம்பி நீங்க 2 பேரும் ஓடி போனீங்க? உனக்கு தெரிஞ்சவங்க உன்னை காப்பாத்துறதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா கமலாவுக்கு என்னை விட்டு அவளுக்கு யார் இருக்கா? சார், யார் தடுத்தாலும் நான் கைவிட மாட்டேன். அவளை நான் உயிரியே வச்சிருக்கேன். எப்பாடுப்பட்டாவது அவளை காப்பாத்திருவேங்கிற தைரியம் எனக்கு இருக்கு. இவ்வளவு தைரியம் இருக்கிறவன் நீ அவளை எடுத்துக்கிட்டு ஓடணும். எந்த பிரச்சனை வந்தாலும் வரட்டும் எழுத்து நின்று வாழ்ந்து காட்டணும்ல. நான் ஒன்று சொல்லவா? என்ன சொல்ல போற? கமலா நாங்க வேற யாருக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம், அதான் பயம். அதனாலதான் கமலாவை கடத்திட்டு பண்ணணும்னு சொல்ல போற, அதானே? கமலாவை நான் கடத்தல, அவ சமூகத்தோட தான் கூட்டிட்டு போனேன். சம்மதத்தோட கூட்டு போனீங்க, சரி. 2 பேரும் ஓடி போனீங்கல்ல, ஏதாவது கோவில்ல போய் தாலி கட்டி கல்யாணத்தை பண்ண வேண்டியதானே? ஏன் யார் வீட்டுல ஓடி போய் ஒழியறீங்க? நான் கமலா கிட்ட எவ்வளோ எடுத்து சொன்னேன். ஆனா அவதான் எங்க அண்ணன் ஆசீர்வாதம் இல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், கொஞ்ச நாள் பொறுத்திருந்தா அவரே சம்மதிப்பாருன்னு எனக்கே புத்திமதி சொன்னான். கொழுக்கும் ஆசை மீசைக்கு ஆசைன்ற மாதிரி 2 பேரும் ஆசைப்பட்டீங்க. அதனால எங்களுக்கு எவ்வளவு மன உளைச்சல் தெரியுமா? சரி, நீ கமலாவை கூட்டிட்டு போன விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியாது? ஏன் சொல்லல? உங்க அப்பாவுக்கு தான் கமலா மருமகளா வர்றது பிடிக்கல, அப்புறம் ஏன் பயம் உனக்கு? அதுக்காக குறுக்கோளியில் போகிறது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது சார். எந்த காரியத்துலையும் நம்ம மனசு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி இருக்கவங்க மனசும் திருப்தி அடைஞ்சாதான் அந்த காரியத்தையே செய்யணும்னு அப்பா அடிக்கடி சொல்லுவார். எங்கள் அப்பா உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தப்போ உங்கள் அம்மா எங்கள் அப்பாவை அவமரியாதை பண்ணி அனுப்பிச்சிட்டாங்களாம். அதுலேருந்தே அப்பா உங்கள் வீட்டு பக்கமே திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு கண்டிப்பாக சொல்லிட்டாரு. நான் உன்னை நம்புறேன், ஆனால் அவசரப்படக்கூடாது கதிர். எப்படி இருந்தாலும்
கமலா உனக்கு தான். சரியா? இதை பார், உங்க அப்பாவுக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு பனிப்போர் இருக்கு. அது சரியாயிடுச்சுன்னு வையேன், அப்புறம் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரியா? சரி, கிளம்பு. வரேன் சார். போயிட்டு வா. ஃபேண்டாஸ்டிக் ரவி. இப்படித்தான் பேசணும். நீ இவ்வளோ பேசியிருக்க, கடைசி வரைக்கும் அவ காது கொடுத்தா கேட்டா? என் ஒவ்வொரு சொல்லுக்கும் அவ முகத்துல கோபம் இருந்துச்சு. இவன் ஏண்டா நம்ம வீட்டுக்கு வந்தாங்கிற வெறி அவ கண்ணில் இருந்துச்சு. முக்கியமா எங்க நான் அவ வீட்டில் இருக்கிறத வேற யாராவது பார்த்துருவாங்களோன்ற பயம் அவளுக்கு ரொம்பவே இருந்துச்சு. மொத்தத்துல என்ன அவ எதிர்பார்க்கவே இல்லை சார். அவ கோவப்படணும், ஆத்திரப்படணும், பயப்படணும். நல்ல வேலை நீ கோவப்படல, இல்லனா காரியமே கெட்டு போயிருக்கும். ரவி, நீ அந்த வீட்டுக்கு போனதை பத்தி யாருக்காவது தெரியுமா? முதல்ல என்னால் அவள் வீட்டை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல சார். அப்புறம் அந்த தெருவில் இருக்கிற சில பேர்கிட்ட விசாரித்தேன். அப்போது ஒரு பொண்ணு தான் அவள் வீட்டை கரெக்டாக அடையாளம் காட்டினான். அவள் பேர் கூட ஈஸ்வரி. ஈஸ்வரி இருந்தாலும் சார் பாவம் ஜோதி என்னை பார்த்த உடனே அப்படியே அரண்டு போயிட்டா. பார்க்கறதுக்கே பரிதாபமாக இருந்தது சார். என் மேலே கொஞ்சமாவது மரியாதை வச்சிருந்தா, இப்போ சுத்தமா போச்சு. ரவி, உனக்கு அவதான் வேணும். அவ கொடுக்கிற மரியாதை இல்லை. அவ மேல நீ பாவப்பட்டா நீ நினைக்கிறது நடக்காது. நீ அவ வீட்டுக்கு போன விஷயம் அவ புருஷனுக்கு தெரியணும். அவ மேல அவனுக்கு வெறுப்பு வரணும், சந்தேகம் வரணும். அவளை வீட்டை விட்டு துரத்தணும். இல்ல அவன் கோபத்தை தாங்காம அவளா வீட்டை விட்டு வெளியேறணும். கடைசியில அவன் காலடியில வந்து விழணும். ஏன் சார் இவ்வளோ கஷ்டமும் என் ஜோதி படணுமா? கேட்கும் போது என்னால தாங்க முடியலையே. அப்படி ஏதாவது நடந்துட்டா பாவம் சார் என் ஜோதி. முட்டாள் மாதிரி பேசாத. புருஷன் விட்டு வந்தா தான் அவளுக்கு உன் அருமை தெரியும். நீ தைரியமா இருந்தா தான் நான் சொல்றதெல்லாம் நடக்கும். ரவி, மதம் பிடிச்சாதான் யானையோட பலம் மற்றவங்களுக்கு தெரியும். அப்பத்தான் யானையை கண்டா பயப்படுவாங்க. இல்லனா அது பூனை. நீ மதம் பிடிச்ச யானையாவே இருக்கணும். புரியுதா? அவளை பார்க்கறதுக்கு முன்னாடி மதம் பிடிச்ச யானையா தான் சார் இருந்தேன். ஆனா அவளை பார்த்ததுக்கு அப்புறம் மனசிலைக்கு அப்படியே பூனையா உட்காந்துட்டேன். மறுபடியும் அவன் வீட்டுக்கு போக கூட பயமா இருக்கு சார். ரவி, அந்த பூனை எலியை கண்டா பிடிக்காம விடாது. நீ இதுக்குள்ள சோர்ந்து போயிட்ட. ஓ காட், உன்னை நம்பி நான் எப்படி திட்டம் போடுறது? இந்த பார் ரவி, நீ ரொம்ப கோழையா இருக்க. கோழையா இருக்கிறவனுக்கு தான் சீக்கிரம் காதல் வரும். காதலிக்கும் போது அது ஜெயிக்குமோ தோக்குமோங்கிற பயம் மானசீகமா வெளியே கொட்டாம உள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்சதுனாலதான் உன் காதல் ஜெயிக்கல. பார்த்த உடனே காதலிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் சும்மா ரொம்ப நாள் நீடிக்காது. ஆனா உன் காதல் மென்மையானது. ஜோதிக்கும் மேல காதல் உண்டாயிருக்கும். ஆமா, நீ தான் சொல்ல பயந்து நாட்களை கடத்திட்ட. நீ ஒரு கோணம் தெரிஞ்சது அவ எப்படி உன்னை காதலிப்பா? இத பாரு ரவி, படிக்கும்போது செஞ்ச தவற இப்பவும் நீ செஞ்சிட்டு இருக்க. இப்ப சொல்லுங்க சார், நான் மறுபடியும் ஜோதி வீட்டுக்கு எப்ப போகணும்? இது இப்ப கேட்டியே, இதுதான் ஒரு ஆம்பளைக்கு அழகு. இப்ப வேணாம், ஒரு முறை அவ வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். உடனே போகக்கூடாது. நேரம் வரும், நானே சொல்றேன். அப்ப நான் கிளம்பலாமா சார்? சரி ரவி, நீ கிளம்பு. முக்கியமான ஒருத்தரை நான் இங்கே வர சொல்லியிருக்கேன். அவரை மீட் பண்ணிட்டு வந்துடுறேன். நீ கிளம்பு. ஆனால்
அடிக்கடி என்னை பார்க்க மறந்துடாது. ஓகே? ஓகே சார், நான் வரேன். சரி. ஜோதி, ஜோதி. என்னங்க, என்ன அதிசயம் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? யூசுவலி காலேஜ்ல எக்ஸாம் முடிஞ்சாலும் வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்களே, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? உனக்கு உன் புருஷன் எப்பவும் பக்கத்துல இருக்கணும், அதானே? நான் கேட்டேன் இப்ப உங்களை. நீ கேட்க வேண்டாம், கேட்கிற கேள்வியிலே பதில் இருக்குல்ல. ஜோதி, ஏன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? என்ன பிரச்சனை? ஏன்னா நீங்க வீட்டுக்கு லேட்டா வரீங்களே, அதான் பிரச்சனை. அதான் வந்துட்டல்ல, சொல்லு இப்ப என்ன செய்யணும்? ஓடி பிடிச்சு விளையாடணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ ஓடு, நான் பிடிக்கிறேன். தமிழ் படிச்ச எல்லாருமே இப்படிதானா? இப்படிதான் குழந்தைத்தனமா பேசுவீங்களா? ஆமா ஜோதி, தமிழ் என்னைக்கும் குழந்தைதான், இனிமையான குழந்தை, தேன் கூட திகட்டிடும். ஆனா தமிழ் படிச்சா திகட்டாது தெரியுமா உனக்கு? அதான் தமிழும் சரி, தமிழ் படிச்சவங்களும் சரி, என்னைக்குமே குழந்தைதான். ஐயோ ப்ளீஸ், நான் ஏதோ தெரியாதனமா சொல்லிட்டேன். அதுக்காக ஒரு தமிழ் புராணத்தை பாடுவீங்க? ஏன் தமிழ்ல புராணமே இல்லைங்கிறியா? நம்ம திருக்குறள் கூட தமிழ் புராணம் தான் தெரியுமா? ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். ஜோதி, என்ன நீங்க? ஐயோ ஜோதி, வாத்தியாரையா வந்துட்டாரா? அவர் கார் இருக்கிறத கவனிக்காம நான் வந்துட்டேன் வீட்டுக்குள்ள. ஏன் ஈஸ்வரி, நான் இருந்தா என்ன? காரணம் இல்லாம நீ வரமாட்ட, எனக்கு தெரியும். நீ சொல்லு, என்ன என்ன விஷயம் சொல்லு. இல்ல வாத்தியாரையா, நான் ஜோதியை பார்க்க வந்தேன். சரி, ஜோதி இங்க தானே இருக்கா? ஏன்? ஓ, நான் இருக்கேன்னு சொல்ல தேங்குறியா? என்னன்னு சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜோதி. அன்னைக்கு காலையில ஒரு ஆளு உன் பேரை சொல்லிட்டு வீட்டை கேட்டான். எனக்கு வேலை இருந்ததுனால கூட வந்து காட்ட முடியல, தூரத்துல இருந்தே வீட்டை அடையாளம் காட்டிட்டேன். அவன் வந்தானா? என்ன சொல்றீங்க அக்கா? இவர் இல்லாத நேரத்துல வீட்டுக்கு யார் வருவாங்க? யாரும் வரல. அப்படியா சேதி? அவன் எந்த ஜோதியை தேடி வந்தானோ தெரியல. சரி சரி, அது ஒன்னும் பெரிய முக்கியமான விஷயம் இல்ல. நான் கிளம்புறேன். வரேன் வரேன் வாத்தியாரையா. இல்ல, அவன் ஜோதின்னு பேரை சொல்லி தேடி வந்திருக்கான். ஒருவேளை அவன் இங்க வீட்டுக்கு வரும்போது நீ இல்லாம இருந்திருக்கலாம்ல. யாரையாவது வர சொல்லிட்டு நீ வெளியே எங்கேயாவது போயிருக்கியா? என்னங்க, நான் இதுக்குங்க யாரையோ வர சொல்வேன்? யாரோ ரோட்ல ஜோதின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு நான் உட்காந்து வீட்டுல யோசிச்சுட்டு இருக்கணுமா? அவர் எந்த ஜோதியை சொன்னாரோ, ஜோதி ராமனை கேட்டுக்கலாம், ஜோதி லிங்கம்மை கேட்டுக்கலாம், இல்ல ஜோதி கிருஷ்ணா கூட கேட்டுக்கலாம்.